ஆர்சிசி பேக்கிங் எனப்படும் காங்கிரீட் சுவர் கட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் துவக்கப்பட்டது. இப்பணியினை முடித்துவிட்டால் அனைத்து பணிகளும் முடிந்து அணையின் நீர்மட்டத்தை முன்பு இருந்த நிலைக்கு, அதாவது 152 அடி மட்டத்திற்கு தமிழக அரசு உயர்த்தி கொள்ளலாம் என்பதால் கேரள அரசு அடாவடியாக கேரள வனத்துறையினரை ஏவி இந்த பணியை செய்யவிடாது தடுத்துவிட்டனர். இப்பணியில் ஈடுபட்ட ஒப்பந்தக்காரர் மற்றும் பொறியாளர்கள் மீது பொய் வழக்கு போட்டனர். அணையை பலப்படுத்தும் அனைத்து பணிகளும் முடிந்து சில சில்லறை பணிகள் மட்டும் பாக்கியுள்ள நிலையில் அவற்றை முடிக்க விடாது தடுத்ததுடன் அணையின் நீர்மட்டத்தை பழைய நிலைக்கு 152 அடியாக உயர்த்துவதையும் கேரள அரசு தடுத்து வந்தது. இந்த சில்லறை பணிகளால் அணையின் பலம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. எனவே முல்லைப்பெரியாறு பாசன விவசாயிகள் பலவித போராட்டங்களுக்கு பிறகு வேறு வழியின்றி நீதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினர். கேரளாவில் உள்ள சில சங்கங்களும் இதற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க அனைத்து வழக்குகளும் டெல்லி உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இவ்வழக்குகளில் கேரள அரசும் தமிழக அரசும் தம்மை இணைத்துக் கொண்டன. உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 2 மாநில முதல்வர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி பலன் எதுவும் ஏற்படாததால் 2000 ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் குழுவை அமைத்தது. வல்லுநர் குழு அணையில் பல்வேறு சோதனைகளை நடத்தி அணையின் கட்டுமான பொருள்களின் மாதிரியை டெல்லி மத்திய மண்வள ஆய்வுக்குழு பரிசோதனை செய்து தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. கேரள அரசின் பலவித இடையூறுகள், பொய்யான வாதங்கள் மற்றும் புரளியான செய்திகள் இவற்றிற்கு இடையே வல்லுநர் குழு வழங்கிய அறிக்கையின் அடிப்படையில் வாய்மையே வெல்லும் என்னும் வாக்கினை மெய்ப்பிக்கும் விதமாக பிப்ரவரி 27 2006 ஆண்டு அன்று உச்சநீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பினை கீழ்க்கண்டவாறு வழங்கியது. தமிழக அரசு அணையின் நீர்மட்டத்தினை 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம். பேபி அணையை பலப்படுத்த கேரள அரசு தமிழக அரசிற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். கேரள அரசோ அல்லது அதன் அதிகாரிகளோ எந்த ஒரு இடையூறும் விளைவிக்க கூடாது. அணையை பலப்படுத்தும் வேலை முடிவுற்றவுடன் அணையின் நீர்மட்டத்தினை தமிழக அரசு 152 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம். தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் கேரள அரசு தனது மாநில சட்டமன்றத்தினை உடனடியாக கூட்டி தான் ஏற்கனவே 2003 ஆண்டில் போட்ட கேரள நீர்ப்பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதை சட்டமாக்கி 2006 ஆண்டு மார்ச் மாதம் 18 சட்டப்பதிவு செய்தது. அதன்படி கேரளாவில் உள்ள 22 அணைகளில் முழு கொள்ளளவு மட்டத்தை வரையறை செய்வதற்கு கேரள அரசிற்குத்தான் முழு அதிகாரம் உள்ளது. இதில் மற்ற எந்த அரசும் மற்றும் நீதிமன்றங்களின் ஆணையும் குறுக்கிட முடியாது. இதில் கேரளாவில் உள்ள 22 அணைகளில் முதலாவது அணையாக முல்லைப்பெரியாறு அணை கூறப்பட்டுள்ளது. அதன் அதிகபட்ச நீர்மட்டம் 136 அடி எனவும் வரையறை செய்தது. இந்த சட்டப்பதிப்பு மூலமாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை கேலிக்கூத்தாகிவிட்டது. கேரள அரசின் இந்த முறைகேடான சட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதவாறு தடுப்பதால் இந்த சட்ட திருத்தம் 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட முல்லைப்பெரியாறு அணைக்கு பொருந்தாது என அறிவிக்க உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகியுள்ளது. இதற்கிடையில் கேரள அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பினை
மறுபரிசீலனை செய்ய போட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்து தனது தீர்ப்பினை உறுதி செய்தது. ஆனால் அதன் தொடர் நடவடிக்கையாக உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகள் முற்றிலும் வேடிக்கையாகவே உள்ளது. மறுபடியும் இரு மாநில அமைச்சர்களையும் கலந்து பேசுமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. இதனையடுத்து இரு மாநில முதல்வர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் பலனேதும் ஏற்படாததால் மறுபடியும் ஓய்வு பெற்ற நீதிபதி நீதியரசர் ஆனந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட கமிட்டி அமைத்துள்ளது. இந்த கமிட்டி மறுபடியும் ஓர் வல்லுநர் குழுவை அமைத்து அணையின் பலம் குறித்து விவாதித்து வருகின்றன. எனவே முல்லைப் பெரியாறு சிக்கலில் 2000வது ஆண்டு இருந்த நிலைக்கே நாம் மறுபடியும் பின்னோக்கி இழுத்துச் செல்லப்படுகின்றோம். அணையின் வலிமை குறித்து கடந்த 30 ஆண்டுகளாக கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த சிக்கலுக்கு என்னதான் தீர்வு? தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மதுரை மண்டல முன்னாள் தலைமை பொறியாளர் RVS விஜயகுமார் அவர்கள் அணையின் பலம் குறித்த அனைத்து வாதங்களுக்கும் நடைமுறை ஆய்வு ஒன்றே வழி என கூறுகின்றார். முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாகவும் எந்த நேரமும் உடைந்து சிதறிவிடும் என்றும் கடந்த 30 ஆண்டு காலமாக கேரள அரசு குரலை கிளப்பிக் கொண்டிருக்கின்றது. அணையின் பலத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு பொறியாளர்களுக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. இதுக்கு என்னதான் முடிவு? இதை ஒரு எளிய நடைமுறை பரிசோதனை மூலமாக அணையின் பலத்தை சோதிக்க முடியும். அணைக்கு வருடத்திற்கு 10 மாதத்துக்கு நீர்வரத்து உண்டு. ஆகவே இந்த சோதனையை இந்த 10 மாதங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்ய முடியும். அணையின் நீர்மட்டத்தை தேக்கடி மதன் மூலமாக நாம் எடுக்கும் அளவினை கட்டுப்படுத்தி அணையின் நீர்மட்டத்தை ஒரு நாளைக்கு ஒரு அடியாகவோ அல்லது தேவைப்படும் அளவுக்கு நாம் உயர்த்தி கொள்ள முடியும். அணையின் நீரின் அழுத்தத்தால் அணைக்கு ஏற்படும் அழுத்தத்தை ஸ்ட்ரெயின் கேஜஸ், அதாவது தகைவுமானிகளை வைத்து நாம் அளவிட முடியும். அணை தாங்கக்கூடிய அளவினை நாம் ஏற்கனவே கணக்கெடுத்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த ஸ்ட்ரெயின் கேஜஸை, தகைவுமானியை டிரைனேஜ் கேலரி, அதாவது வடிகால் சுரங்கத்தில் தேவையான இடங்கள் பொருத்திக் கொள்ள முடியும். அணையின் நீர்மட்டத்தை சிறிது சிறிதாக உயர்த்தி ஸ்ட்ரெயின் கேஜஸ், தகைவுமானி பாதுகாப்பான அளவினை காட்டும் பொழுது நீர்மட்டத்தை சோதனை நிறுத்தி கொண்டு அப்போதைய நீர்மட்டத்தை அணையின் கொள்ளளவாக கொள்ள முடியும். இது ஒன்றுதான் அறிவுபூர்வமாக நாம் நடைமுறையில் சாத்தியமான ஒரு பரிசோதனை. இதை செய்துவிட்டால் அணையின் பலத்தை குறித்த இந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு தீர்வாக இது அமையும். இந்த சோதனையை மத்திய நீர்வள குழுமத்தை சார்ந்த இரு மாநிலத்தை சாராத பொறியாளர்கள் வைத்து எளிதில் செய்து முடிக்க முடியும். அடுத்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் 34 ஆண்டு காலம் பணிபுரிந்து தலைமை பொறியாளராக ஓய்வு பெற்றவர் பொறியாளர் வீரப்பன். இவர் கட்டுமான தொழில்நுட்பத்தில் அகில இந்திய அளவில் சிறந்த பொறியாளர். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தின் செயலர் மற்றும் தலைவராகவும் அகில இந்திய பட்டப் பொறியாளர் கூட்டமைப்பின் பெருந்தலைவராகவும் பல ஆண்டுகள் செயலாற்றியவர். இவர் இரு மாநிலங்களும் பயன்பெறுமாறு ஒரு தீர்வினை சொல்கிறார். 136 அடி முதல் 152 அடி வரை நீர்மட்டத்தை உயர்த்துவதால் கிடைக்கப்பெறும் கூடுதல் மின் உற்பத்தியில் 50% கேரளா அரசுக்கு வழங்குதல், நெய்வேலி நிலக்கரி கழகம் போன்ற தன்னாட்சி பெற்ற முல்லைப் பெரியாறு அணை ஆணையத்தினை நிறுவி அணை இயக்கத்தை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல், இதற்கு இந்திய அரசியல் சட்டம் பிரிவு என்ட்ரி 56 படி நடைமுறைப்படுத்துதல், கேரள அரசு எந்தவித உடன்பாட்டிற்கும் வர மறுக்குமே ஆனால் பன்மாநில நதிநீரை முல்லைப் பெரியாறு அணையினையும் உள்ளடக்கி இந்திய இறையாண்மை பாதுகாப்பு காரணங்களுக்காக தேசியமயமாக்கி இயக்குதல். கேரள அரசின் உண்மைக்கு புறம்பான வாதங்கள். கேரள முதல்வர் அச்சுதானந்தன் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட அணைக்கு ஆயுட்காலம் சுமார் 50 வருடங்கள். எனவே 999 வருட ஒப்பந்தம் போட்டது தவறு என்று சொல்லி வந்தார். அவருக்கு 999 வருட ஒப்பந்தம் அணையில் 155 அடி வரை தண்ணீரை தேக்கினால் நீரில் மூழ்கக்கூடிய
8500 ஏக்கருக்கான குத்தகை ஒப்பந்தமே அன்றி அது அணைக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல என்று தெளிவுபடுத்தப்பட்டது. மேலும் ஒரு கட்டுமானத்திற்கு வயது என்று ஒன்றும் இல்லை. அவ்வப்போது உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்டு காலத்தை அது வென்று நிற்கும். உதாரணமாக கரிகால் சோழன் கட்டிய கல்லணையை மேம்படுத்தி கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருகிறோம். சீனாவிலும் உலகில் உள்ள பல பகுதிகளிலும் 2000 ஆண்டுக்கும் முந்தைய அணைக்கட்டுகள் இன்றும் நல்ல முறையில் பயன்பாட்டில் உள்ளன.